மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு முதல் 45 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீதர் நாகையைச் சேர்ந்த மீனவர் மதியழகனுடன் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்ப்போம். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருகிறது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் நாகை மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கோடியக்கரை முதல் கொள்ளிடம் வரை ஆங்காங்கே உள்ள துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மீன்பிடி தடைகாலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் குறித்து நாகை மீனவர் மதியழகன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். இந்த மீன்பிடி தடைகாலத்தில் உங்களுக்கு அரசு எவ்வளவு வழங்குகிறது? இந்த தொகை போதுமானதாக இருக்கிறதா? தற்சமயம் இப்போ வருடம் 45 நாள் விடுமுறை காலங்களில் மீனவர்கள் படகு பராமரிப்பு அந்த ஃபேமிலிக்கு குடும்பம் ஓட்டக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் அரசு ஒரு குடும்பத்திற்கு மீனவ குடும்பத்திற்கு 4000 வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த தொகை போதுமானதாக இருக்காது. தடை காலங்களில் விசைப்படகு பராமரிக்கிறதுக்கு சுமார் இங்க ஒரு நாகை மாவட்டத்தில் ஒரு 2000 விசைப்படகு இருக்குது. அந்த படகுகளை பராமரிப்பதற்காக குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரல செலவு பண்ணுவாங்க. சோ அந்த தொகை அரசாங்கம் செய்யாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு லட்சமாவது விசைப்படகுகளுக்கு அவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த பராமரிப்பு செலவு செய்ய முடியும். நாட்டுப்படகை பொறுத்தவரையிலும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு 50,000 வரையிலும் அந்த படகையும் அந்த வலைகளையும் ரிப்பேர் பண்ணுவதற்கு தேவைப்படுகிறது. அந்த தொகை தராம முழு தொகையும் தர வேண்டியதில்லை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20,000 தரணும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் 5 பேர் அந்த குடும்பத்துல வசிப்பாங்க. அவங்களுடைய குடும்ப செலவுன்றது 4000 மிக குறைந்த செலவு பணமாக இருக்கிறது. 45 நாள் குடும்ப செலவு பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு 250 வீதம் வச்சு பார்த்தாலே சுமார் ஒரு 11,000 12,000 வரலும் தேவை இருக்கும். அதுவும் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு 10,000 வழங்கினால் ஏதுவாக இருக்கின்றதுதான் மீனவர்களுடைய எதிர்பார்ப்பு.